அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி தமிழகம் முழுவதும் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் மற்றும் உதவித்தொகை வழங்குவது குறித்தும் மேலும் அவர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை லைக் பண்ணி உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக தமிழக முதல்வர் விஜய் ஒரு மகிழ்ச்சி தரும் செய்தியை வெளியிட்டுள்ளார். இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் பொதுமக்கள் தங்களது அன்றாட வருவாயிலிருந்து கூடுதலான தொகையை செலவழித்து மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். பொதுமக்களின் இந்த நிதி சுமையை குறைக்கவும் தங்களது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கத்துடன் நிதி நெருக்கடியான சூழலிலும் குடும்பத் தலைவின் நலனை பாதுகாக்க அரசு முடிவு செய்துள்ளது. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் முதற்கட்டமாக தகுதியான குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். பயனாளிகள் எரிவாயு சிலிண்டரை பதிவு செய்து பெற்றுக்கொண்ட பிறகு அதற்கான தொகை எண்ணெய் நிறுவனத்திடம் இருந்து பெறப்பட்டு நேரடியாக பயனாளியின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்கள், சிறு குறு விவசாய குடும்பங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் உள்ளிட்ட நலிந்த பிரிவினர் இத்திட்டத்தின் மூலம் முழுமையாக பயனடைவார்கள். இதன் மூலம் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் தற்போது தொடங்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 2027 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இது முழுமையாக செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்கான ஆண்டுதோறும் தோராயமாக ரூபாய் 4,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி பாத்தீங்கன்னா, வீடுகளுக்கு தற்போது மானிய விலையில் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய 3 நிறுவனங்கள் மூலம் கேஸ் விநியோகம் செய்யப்படுகிறது. அதாவது மானியத்துடன் கூடிய சிலிண்டரை பெற்று வணிக பயன்பாடுகளுக்கு பயன்படுத்துவதாகும். ஒரே வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட இணைப்புகள் இருப்பதாகும். இறந்து போன நபர்கள் பெயரில் உள்ள இணைப்புகளை வேறு சிலர் பயன்படுத்தி வருவதாகும். 5 பேர் உள்ள ஒரு குடும்பத்திற்கு 35 முதல் 40 நாட்கள் வரை ஒரு சிலிண்டர் போதுமானதாக இருக்கும் நிலையில் ஒரே ஒரு நபர் மட்டுமே உள்ள வீடுகளில் கூட வருடத்திற்கு 12 சிலிண்டர்கள் பெறப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து கள்ள சந்தையில் சமையல் கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்வதை தடுக்கவும், சமையல் கேஸ் சிலிண்டரை விநியோகித்து ஒழுங்குபடுத்தும் நோக்கிலும் சிலிண்டர் முன்பதிவு செய்வதற்கு EKYC அடிப்படையில் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்கள் செய்ய வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் பலரும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் முறையில் EKYC செய்து வந்தனர். பலரும் கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் வாடிக்கையாளரின் கோரிக்கையை ஏற்று EKYC செய்யும் கால அவகாசத்தை ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரை நீட்டித்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சராசரியாக 85% வாடிக்கையாளர்கள் தங்களது ஆவண பதிவேற்றம் செய்துவிட்ட நிலையில் 15% வாடிக்கையாளர்கள் பதிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. இதன் காரணமாக மத்திய அரசு கேஸ் சிலிண்டர்கள் பெற ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வருகிற 31ஆம் தேதி வரை மீண்டும் நீட்டித்துள்ளது. தற்போது சிலிண்டர்களுக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க வருகிற 31ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.